Assalamu alaikum. Welcome to our channel Papa Street. Hope you all are good and நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு இல்லையா, ஸோ கசின் எல்லாமே என்னோடய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நம்மளாம் சேர்ந்து குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் எங்களுக்கே தெரியும் குக்கிங் ஸ்கில் வந்து அவ்வளோவா யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால அந்த பிளானை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ எங்கேயாச்சும் வெளில போய் சாப்பிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களோட பேரண்ட்ஸ் வந்து அதெல்லாம் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நானும் என்னோடய கசின்ஸ் எல்லாருமே பேரண்ட்ஸை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஃபைனலி நாங்கள் அக்செப்ட் பண்ண வச்சுட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா நானும் என்னோடய கசின்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாகவே வந்து இங்கே கிளம்புறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பிளான் நாங்கள் சடனாக எக்ஸிக்யூட் பண்ணதால ஸோ எங்கே போகிறது எங்கே போய் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. மார்னிங் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கேயாச்சும் வெளில போய் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லஞ்சுக்குள்ளே ஒரு இடத்துக்கு வந்து குயிக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கசின்லாம் வந்து ரொம்ப நேரமாக சர்ச் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலி நாங்கள் ஒரு ஸ்பாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப கிட்டையாக இருக்கும் அண்ட் குயிக்காக லஞ்சுக்குள்ளேயே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது. ஸோ அதையுமே போயிட்டு அப்படியே விசிட் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான ஒரு பிளானை வந்து ரொம்ப குயிக்காகவே நானும் என் கசின்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து வைலட் கலர் ஹிஜாப் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பிளாக் கலர் அபாயக் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோடய கசின் வந்து க்ரீன் கலர் ஏதாவது ஷால் இருந்தால் போடு, நானுமே வந்து க்ரீன் கலர் தான் போடுறேன், ஸோ நம்ம மேட்சிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதனாலே நான் வந்து இந்த வைலட் கலர் ஹிஜாப் வந்து வச்சுட்டு இந்த ஒரு க்ரீன் கலர் ஹிஜாப் தான் நான் வந்து அன்றைக்கி சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது என்னோடய ஃபேவரட் அபாயா அண்ட் இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரீசெண்ட் டேஸில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அபாயா கலெக்ஷனில் வந்து இதுவுமே ஒன்று வந்து ஆட் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஆக்சரிஸ் எல்லாமே பேர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிருந்தேன். அண்ட் கைக்கு வந்து இந்த ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு இதை வந்து நான் பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒரு வாட்ச் அண்ட் என்னோடய ஃபேவரட் வாட்ச் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எப்போ வந்து வாட்ச் போடணும் அப்படின்னாலுமே என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இந்த ஒரு வாட்சாக தான் இருக்கும். ஸோ அன்றைக்குமே நான் வந்து இந்த வாட்ச் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் பேர் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போது ரீசெண்டாக மார்னிங் ரொட்டீனில் வந்து இந்த மாமா எர்த்தோட விட்டமின் சி சீரம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ தான் நான் இது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். பட் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. என்னோடய டார்க் ஸ்பாட் அண்ட் ஆக்டிவ் மார்க் இது எல்லாமே இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் ரீசெண்டாக இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவே சூட் ஆகும். அண்ட் ரீசெண்டாக எனக்கு இந்த ஒரு மாமா எர்த் ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபைனலி வந்து பர்ஃப்யூம். ஸோ எனக்கு பர்ஃப்யூம்னாலே ரொம்பவே பிடிக்கும், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நான் வந்து இந்த சேனலோட பர்ஃப்யூம் தான் வந்து அடிச்சிருந்தேன். அண்ட் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகவுமே இருந்துச்சு அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பாடி லோஷன். ஸோ இந்த பாடி லோஷன் வந்து நான் இப்போ தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அண்ட் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஃபேவரட் அபாயாவோட மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பேக் தான் வந்து அன்றைக்கி நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ரீசெண்டாக இந்த ஒரு கிளச் பேக் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு அண்ட் எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாகவுமே இருக்குது. ஸோ அதனால் இப்போது எங்கே போனாலுமே மோஸ்ட்டாக இந்த ஒரு பேக் தான் வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் நானும் சூப்பராக கிளம்பி முடிச்சுட்டு அப்படியே எங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் கசின்ஸ் நான் எல்லாமே ரொம்ப சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகவே வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து கிளம்பி போயிருந்தோம். அண்ட் ஃபைனலி நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்ட் அன்றைக்கி நாங்கள் வந்து இந்த ஒரு ஸ்பாட்டை தான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இங்கே போய் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளேஸ் தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இஸ்தான்புல். இது எங்கே இருக்குன்னா காரைக்காலில் இருக்குது. ஸோ அன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்த டெஸ்டினி வந்து காரைக்கால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ லாங்காக எங்கேயும் போக முடியாது, ஏன்னா வந்து மார்னிங் தான் வந்து இந்த பிளானே வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டே எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளேஸ் தான் வந்து அன்றைக்கி சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இது ஒரு பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் ப்ரிட்டியாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவுமே இருந்துச்சு. அண்ட் போனோடனே வந்து இந்த ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் பார்க்கறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ரொம்ப நீட்டாகவுமே இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த வாட்டர்லாம் நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மாவும் சரி பெரியம்மாவும் சரி அவங்க எடுத்துகிட்டு
இந்த வாட்டர் பாட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நாங்கள் வந்து சிக்கன் மந்தி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபைனலி மந்தி வந்து எங்களோட பிளேஸுக்கு வந்துருச்சு. அண்ட் இது பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக டெம்டிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த சிக்கன் பீஸுமே அவ்வளோ ஃபஜ்ஜியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நான் என்னோடய கசின்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு. அண்ட் இங்கே வந்து நான் 2-3 டைம் வந்து சாப்பிட்ருக்கேன். பட் என்னோடய கசின் வந்து இப்போ தான் சாப்பிட்றா அப்படின்ட்டு அவள் சொல்லியிருந்தா. அண்ட் அவளுக்குமே இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லியிருந்தா. அண்ட் ரைஸுமே சூப்பராக குக் ஆகி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தாச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் ஃபேமிலியோட அன்றைக்கான லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே சைடில் வந்து இந்த ஒரு கோலி சோடா வந்து வித்துட்டு இருந்துச்சு. அண்ட் இது வந்து வாடி வாசல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. அண்ட் இப்போ தான் நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் டேஸ்ட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அண்ட் அப்படியே வந்துட்டு அப்படியே பீச்சையுமே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பீச்சுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு அப்படியே இங்கே பீச்சுக்காக வந்தாச்சு. அன்றைக்கி நாங்கள் போனப்போ அவ்வளோவா வந்து கூட்டம் இல்லை. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே வந்து அன்றைக்கான பீச் வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து பீச்சில் சன்செட் ஆகிற டைம் வந்து சன்னை பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அண்ட் இந்த பீச்சிலே வந்து எங்களுக்கு பிடிச்ச இது அப்படின்னா இங்கே சைடில் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி நிறைய ஃபுட் வந்து இருக்கும். ஸோ நமக்கு தேவையான ஃபுட்லாம் வந்து சாப்பிட்லாம். அண்ட் இந்த ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாடா ஸோ இறால்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. அண்ட் நாங்கள் எப்போ போனாலுமே இது வாங்குவோம். ஸோ இது எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். அண்ட் பக்கத்துலேயே இந்த ஒரு பானிபூரி ஷாப் வந்து இருந்துச்சு. ஸோ பானிபூரி பார்த்துட்டு எப்படி வாங்கி சாப்பிடாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நானும் என் கசினும் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அண்ட் இதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதேமாரி நான் உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.